ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக அரைஸ் அண்ட் ஷைன் எழும்பி பிரகாசி என்ற இந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அவரை உங்களுக்காக கொடுத்தார் தெரியுமா? நீங்களும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது, அர்ப்பணிக்கிற பொழுது மிகுந்த ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த ஜெபத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறாரு, உங்களை பலப்படுத்த போகிறாரு, உங்களை உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த போகிறாரு. கோடானவைகளை ஆண்டவர் செவ்வையாக மாற்ற போகிறாரு. நீங்கள் வேணா பாருங்க, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்கி அழகுபடுத்த போகிறார், வெளிச்சமுள்ளதாக மாற்ற போகிறாரு. சொந்த போக வேண்டாம். நானும் ஆண்டவர் போல வாழ முடியுமா? நானும் அவருடைய அன்புக்குள்ளாக இருக்க முடியுமா? என்னையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா என்று நினைக்கிற உன்னை ஆண்டவர் அழைக்கிறார், உன்னை நேசிக்கிறார். கர்த்தருடைய சத்தியத்தின் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களை உருவாக்குவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் ஒரு புறம் அவர் சார்ந்த குணம் உள்ளவர், இன்னொரு புறம் அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். எப்படி இருந்தாலும் அவர் நம்முடைய தகப்பன் சிக்ஷிக்கிறது போல நான் உங்களை சிக்ஷிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அதனால ஆண்டவருடைய சிக்ஷையை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தேவன். அனுப்படினால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்க, பெரிய காரியத்தை ஆண்டவர் வாழ்க்கையில செய்வார். கண்களை மூடி இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆராதனை முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு பரிந்தும் பரிசுத்த ஆவியானவர் நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரம், புகழ் எல்லாம் இயேசுப்பா உங்கள் நாமத்தினால வானத்தையும் பூமி படைத்த பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நியூ கிரேஸ் டிவி வாயிலாக வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவதற்காக நாம் யாவரும் தயாராக உள்ளோம். ஆமேன். நாம் ஆண்டவரை நாம் போற்றி மகிழ்ந்து துதித்து அவர் பாடல் மூலமாக நாம் அவர் மகிமையை கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம். நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம். நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த
நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம், நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். நம் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்மை பாதுகாக்கும் தேவன் எப்போதும் என்னாலும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்தீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம், நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். தேவன் அருளிய சொல்லியே முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அவர் நமக்காய் ஈவுகள் பல ஆயிரம் பல கோடிகள் வைத்துள்ளார். ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம், நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம், நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்க
நாள்தோறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் இந்த பாடல் மூலமாக பாடி அவருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்தியுள்ளோம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக அடியேன் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்தினதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நியூ கிரேஸ் டிவி வாயிலாக யாவரும் சாட்சியாக நிற்க வேண்டுமென்று நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 15வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 வரை. பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டிக்கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாயிருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டுமென்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்களா என்று கேட்டான் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் ராஜ்குமார் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமீன். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை குறித்து இந்த வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதனுடைய தலைப்பு அர்ப்பணிப்பு என்கிற தலைப்பின் மூலமாய் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது முதலாவது வேத வசனம் சொல்லுகிறது, பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்தினிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி, இவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் கட்டவோ அவரை கொலை செய்யவோ அவரை அடிக்கவோ துன்புறுத்தவோ ஒருவராலும் கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் 100% இந்த உலகத்திலே மனிதனாகவும் இருந்தார், கடவுளாகவும் ஆண்டவருமாகவும் இருந்து வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் ஒருவரும் முடியாது. ஆனால் இந்த இடத்துல நடந்த இந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய முழுமையை நீங்கள் பார்க்கும் பொழுது அவரை அநேக விதமான வேதனைப்படவும் அவமானப்படவும் அடிக்கப்படவும் கடைசியிலே மரணத்துக்கு எதுவான மரணத்தில் சிலுவையில் அறையும் இப்படிப்பட்ட சம்பவங்களை குறித்து தான் இந்த 15ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதியாய் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய அர்ப்பணிப்பை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்று சொல்லி, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 35வது வசனம்,
என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி இந்த 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவருடைய சித்தத்தின்படியாகவோ அவருடைய சுயத்தின்படியாகவோ ஒரு காரியம் செய்யாதபடி தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அதனால தான் இந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே 15ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது போர்ச்சவர்கள் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையிலே கொண்டு போய் அவ்விடத்தில் போர்ச்சேவருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதனுடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர்கள் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கிரியை கலட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவிலே அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அநேக அவமானத்துக்குள்ளாய் அவர் போகிறார். அநேகர் அடிகளினாலே அடிக்கப்பட்டால், வாரினால் அடிக்கப்பட்டார். சிலர் அவர் முகத்திலே துப்பினார்கள். இப்படி அநேக காரியங்கள் நடந்தது. அவமானங்கள் உண்டாச்சு, நிந்தைகள் உண்டாச்சு, நெருக்கங்கள் உண்டாச்சு. அந்த இடத்துல வேதனை இருந்தது. முள்முடி சூட்டப்பட்டவராய், தலையின் முழுவதும் ரத்தம் வடிந்தவராய் அந்த இடத்திலே காணப்படுகிறார். ஏனென்று சொன்னால் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள வேணும். நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், சில பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் ஜெபிக்க மறந்து விடுகிறோம். சில நெருக்கங்கள் வரும்போது இயேசுவை தேட மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல அநேக அவமானம், அநேக நிந்தைகள், அநேக போராட்டங்கள், அநேக அடிகள், மரணம் வந்த பொழுதும் தன் பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரம்தான் அவர் செய்தார் ஒழிய தன் சித்தத்தின்படியோ தன் சுயத்தின்படியோ ஒரு காரியம் செய்யாதபடிக்கு தன்னையே வெறுமையாக்கி அவர் அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் நிந்தைகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், அவமானங்கள் வரும். வேதாகமத்தில் சொன்னதன் பிரகாரம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று சொல்லி. அப்போ உபத்திரவங்கள் வரும், வியாதிகள் வரும், கடன் பிரச்சனை இருக்கும், அநேக நெருக்கங்கள் இருக்கும். ஆனால் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்ததிலே நாம் கொஞ்சம் கூட மாறாதபடி நாம் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாமும் ஜெயிக்கிறவர்களாயிருப்போம். இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகையினால நெருக்கத்தை பார்க்காதீங்க, உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்கள் வியாதியை பார்க்காதீங்க, உங்கள் கடன் பிரச்சனைகளை பார்க்காதீங்க. அதன் மத்தியிலே உங்களோடு கூட இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. உங்கள் அர்ப்பணிப்பில் என்னைக்கு மாறிடாதீங்க. ஒரு நெருக்கம் வரும்போது விலகி போகாதீங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்னன்னா பின்மாற்றத்துக்குள்ளதான் இருக்கிறது. தேவைக்கு மாத்திரம் இயேசுவை தேடுகிறவர்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவர் இயேசுவை விட்டு விலகி போகிறார்கள். சில நேரங்களில் பேதுருவை போல இயேசுவை சபிக்கவும் தொடங்குகிறார்கள். ஜெபித்து என்ன நடந்தது? வேத வாசித்து என்ன நடந்தது? சபைக்கு போய் என்ன நடந்தது? நெருக்கத்தில் இருக்கிறனே, போராட்டத்தில் இருக்கிறனே, எனக்கு ஒரு விடுதலையே இல்லையே என்று சொல்லி கலங்கி அநேகர் ஜெபிக்கிறதை மறந்து விடுகிறார்கள், வேத வாசிக்கிறதை மறந்து விடுகிறார்கள், சிலர் சபைக்கு போகிறதையே மறந்து விடுகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் போய்கொண்டு இருக்கிறது. நெருக்கம் இருக்கும், உபத்திரவம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். அதை தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய அர்ப்பணிப்புல உறுதியாக இருக்கணும். என்ன நடந்தாலும் நம் அர்ப்பணிப்பை விட்டு விலகி போகக்கூடாது.
12 சீடர்களை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கும்போது அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். இயேசு மரணத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்பவும் அவர் பரத்துக்கு போனதுக்கப்புறம் அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். அவர் முழு அர்ப்பணிப்போடு அவர்களுடைய மரணங்களை குறித்து பார்க்கும் பொழுது தோல் உரிக்கப்பட்டவர்களாய், தீயிலே போடப்பட்டவர்களாய், எண்ணெய் கொப்பரையிலே போடப்பட்டவர்களாய், சிலுவிலே தலைகளாய் அறையப்பட்டவர்களாய் எல்லாரும் தன் அர்ப்பணிப்பில் உறுதியோடு இருந்து மரணத்தை ஜெயித்தார்கள் என்று சொல்லி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீ அர்ப்பணிப்பில் உறுதியாக இருங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார் என்று சொல்லி, உன் நெருக்கத்தில் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பிரச்சனையில் உன்னோடு கூட இருக்கிறார். உன் மரண படுக்கையில் படுத்திருக்கிற உன்னோடு கூட தேவன் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் உங்களுடைய அர்ப்பணிப்பில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, மரணமே நேரிட்டாலும் சரி, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதில் அர்ப்பணித்ததில் உறுதியோடு இருங்க. இன்னைக்கு அநேகர் அர்ப்பணிக்கிறாங்க. தினம் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லி. ஆனால் அந்த அர்ப்பணிப்பு இப்போ வரைக்கும் சரியாக இருக்கிறதா? நான் கரெக்டாக நான் சபைக்கு போவேன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நம் சபைக்கு ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்கிறதுல அந்த அர்ப்பணிப்பில் நாம் சரியாக இருக்கிறோமா? ஜெபிக்கிறதுல சரியாக இருக்கிறோமா? தேவனுக்கு கொடுக்கறதுல நாம் சரியாக இருக்கிறோமா? நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன் பிதாவினுடைய சித்தத்தின்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். அந்த அர்ப்பணிப்பில் எவ்வளவோ நெருக்கங்கள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் எதிலும் அவர் விலகி போகாதபடி அவர் உறுதியாக இருந்தபடினாலே அவர் இன்றைக்கு சிங்காசனத்திலே அவர் அமர்ந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல, இந்த உலகத்தில் உண்டானவைகள் நமக்கு சொந்தமல்ல. நீங்கள் சேர்த்து வைக்கிற, சம்பாதித்து வைக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, இடம் இது நமக்கு நிரந்தரம் அல்ல. நமக்கு பரலோக ராஜ்யம்தான் நிரந்தரமாக இருக்கிறது. வேதாகமத்தில் சொன்னதன் பிரகாரமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆயுசு நாட்கள் குறித்து சொல்லப்படுகிறது. 70 வருஷம் பலத்தின் மிகுதினாலே 80 வருஷம் என்று சொல்லி, அது வரைக்கும்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ போகிறோம். அந்த நாட்களில் நாம் இருக்கிற இந்த இன்னும் கொஞ்ச நாட்களில் நம்மளுடைய அர்ப்பணிப்பு உறுதியாய் இருக்கும் என்று சொன்னார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் உறுதியாய் இருப்போம் என்று சொன்னார். என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தேவன் நம்மை விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் பின்மாற்றத்தில் போயிருக்கலாம். இன்னைக்கு மனம் திரும்புங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க, முழுமையாக அர்ப்பணிங்க, சந்தேகப்படாமல் அர்ப்பணிங்க, விசுவாசத்தோடு அர்ப்பணிங்க. அவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை அதிசயமாய் நடத்துகிறவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவோடு நடக்கிறத, இயேசுவோடு இருக்கிற நம்மளுடைய உறவு ஒரு நாளும் பிரிந்து போகக்கூடாது. மனுஷர்கள் நம்மோடு இருப்பாங்க, சொந்த பந்தம் நம்மோடு இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாரும் பிரிந்து போயிடுவாங்க. சிலர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போவாங்க. கடைசி வரைக்கும் இவர்கள் என்னோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லுகிற நபர்களும் பாதியிலே போய்விடுவாங்க. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் எப்பொழுதும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். முற்பிதாக்களை குறித்து வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகாமல் இருந்தபடினாலே, கர்த்தரை விட்டு விலகாமல் இருந்தபடினாலே தேவன் அவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவேளை ஜனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க.
ஏற்றுக்கொண்டு அவர் கரத்தில் உங்களை அர்ப்பணித்து நீங்கள் உறுதியாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நமக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட பரலோக வாழ்விலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் கொண்டு செல்லுகிறவராய் இருக்கிறார். இங்கே அப்படிதான் பிலாத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாங்க, சேவகர்கள் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. எல்லா இடத்திலும் அவர் தன்னுடைய அர்ப்பணிப்புல உறுதியாக இருந்தார். காரி உமிழ்ந்தாங்க, அவரை தலையிலே அடித்தார்கள், முள்முடி சூட்டப்பட்டது, ஆணினாலே கரங்களை துளையிடப்பட்டது, கால்களிலே துளையிடப்பட்டது, விழாவினாலே குத்தினார்கள். தன் சரீரத்திலிருந்து ரத்தமும் நீரும் ஓடி வரும்படியான சூழ்நிலையிலே தன்னைத்தானே அவர் அர்ப்பணிப்புல உறுதியாக இருந்து அர்ப்பணித்தார். பிசாசு நினைத்தான் நம் சிலுவிலே அறைந்து அவரை கொன்று விட்டோம் என்று சொல்லி. அதன் பிறகுதான் தெரிஞ்சது நாம் ஏமாந்து போனோம் என்று சொல்லி. அவன் தலை நசுக்கப்பட்டது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ கர்த்தரிடத்துல உன்னை நீ முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது அவன் பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை சுற்றிலும் எப்பொழுது ஒரு பிரகாசம் இருக்கும், உன்னை சுற்றிலும் எப்பொழுது ஒரு வெளிச்சம் இருக்கும். அவர் உனக்கு முன்பாய் போகிறபடினாலே ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்று சொன்னால் மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாய் போகிறார். நான் உனக்கு முன் போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாய் போகிறவர். இன்னைக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நீங்கள் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறார். அற்பமான உலகத்தினுடைய காரியத்திலே நீங்கள் மயங்கி விடாதீர்கள், அடிமையாகி விடாதீர்கள், அதற்கு உங்களை அர்ப்பணித்து விடாதீர்கள். இன்னைக்கு அநேகர் பாவத்தில் தன்னை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தினுடைய மயக்கத்தில் அர்ப்பணிப்புள்ளோடு இருக்கிறாங்க. உலகத்தினுடைய சொந்த பந்தத்தில் தன்னை அர்ப்பணித்தவர்களாய் காணப்படுகிறாங்க. அதெல்லாம் மாயையாய் இருக்கிறது, அதெல்லாம் மாயையாய் இருக்கிறது. கர்த்தரிடத்துல உன்னை நீ அர்ப்பணிப்பேன் என்று சொன்னால் மரணம் நம்மை பிரிக்கிற வரையிலும் தேவனோடு உங்கள் உறவு உறுதியா இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். பரலோகத்தில் நமக்குன்னு ஒரு இடம் கொடுக்கப்படுகிறதா இருக்கு. அங்கே தேவனோடு சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? இந்த வேளையில் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? வெள்ள கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணிங்க. எப்படி பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தார். மரண பரியந்தமும் நம்மை தாமே கீழ்ப்படுத்தி அவர் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தாரோ அதுபோல நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒருவேளை முழங்கால் படியிட முடியும் என்று சொன்னால் முழங்கால் படியிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாமே அர்ப்பணிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிற தகப்பனே, மகா இரக்கம் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளையிலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், எண்ணங்கள், சிந்தை, இருதயம் எல்லாவற்றையும் உடைய திருப்பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த அர்ப்பணிப்புல நாங்கள் உறுதியோடு இருக்கத்தக்கதாக பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாய் தன்னை நீர் அர்ப்பணித்தது போல நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே வாழ்கிற நாட்கள் உமக்கென்று அர்ப்பணித்து உமோடு நாங்கள் நெருங்கி உறவாட தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரெல்லாம் இந்த நேரத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்படியாக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய். ஆகிலும் எங்களுடைய சித்தம் அல்ல, எல்லாம் உடைய சித்தத்தின்படி நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம்பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.